வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கியூபிட் அண்ட் சைக்கி இவங்களோட கதையை பார்க்கலாம் வாங்க. இது கதை மெட்டமார்ஃபிசிஸ்ன்னு ஒரு ஏன்ஷியன்ட் ரோமன் நாவல்லேருந்து எடுத்தது. இந்த புக்குக்கு இன்னொரு பேர் த கோல்டன் ஆஸ். இதில் நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை தான் கியூபிட் அண்ட் சைக்கி. இந்த கதையை எழுதுனது எல்லாமே அப்பிலஸ் தான். இந்த கதை எழுதப்பட்ட நேரம் அநேகமாக 160 சிஇயில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த கதை கியூபிட் அண்ட் சைக்கி எதை பற்றினா, கியூபிட் இவர் காதலின் கடவுள். அவருக்கும் சைக்கின்ற ஒரு இளம் மங்கை, அதாவது பூமியில் பிறந்த ஒரு மானிட பெண், இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பை பற்றி, அந்த காதலை பற்றி தான் அந்த கதை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கியூபிட் நம்ம மன்மதன் மாதிரி கியூபிட் க்ரீக்கில் காதலோட கடவுள். அப்போது அவர் கடவுள், தேவர். ஆனால் சைக்கின்றது ஒரு மானிட பெண். இவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்ததுனால தான் இந்த கதையை பற்றி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ ஒரு ராஜா ராணி, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை, அவ்வளோ அழகான குழந்தை. எந்த அளவுக்கு அழகுன்னா, வீனஸ்ன்றவங்க காதல் உடைய கடவுள். அவங்க தான் இருக்கிறதுலையே அழகானவங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகு இந்த குழந்தை இருக்குன்றதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலேருந்தும் மக்கள் அந்த குழந்தைய பார்க்க வர்றாங்க. எல்லாரோட கவனமும் இப்போ இந்த குழந்தை மேலேயே இருக்கிறதுனால அவங்க வீனஸ்ன்ற கடவுளுக்கு பூஜை செய்கிறதையே மறந்துடுறாங்க. இப்போ அவங்க கோயிலெல்லாம் அப்படியே காலியாக இருக்கிறத பார்த்து தனக்கு வர வேண்டிய அந்த ஆராதனை, அந்த வேண்டுதல் எல்லாமே இந்த அட்ராக்ஷன் எல்லாம் இந்த பெண்ணான சைக்கிக்கு போகிறத பார்த்த உடனே வீனஸ்க்கு அப்படியே பொறாமையாகி கோவம் வந்துடுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மகனான கியூபிட் அவங்கள கூப்பிட்டுட்டு, இப்போ கியூபிட் ரொம்ப சிலுமிஷம் செய்யக்கூடிய ஒரு கடவுள், காதலின் கடவுள். அவர்கிட்ட இருக்க அந்த டார்ச் அண்ட் ஆரோ யாரையா தொட்டாலே அவங்க உடனே யாரை பார்க்குறாங்களோ அவங்க மேலே அவங்களுக்கு காதல் வந்துடும். அதனால் வீனஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை என்னை பகைச்சின்னு இருக்கா, இவளுக்கு ரொம்ப அழகு இருக்குது, அதனால தான் அவளுக்கு இந்த திமிரு. அதனால் நீ என்ன பண்ணணும்னா, அவளை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அருவருப்பான அசிங்கமான ஒருத்தனை மேலே காதல் வர்றதுக்கு நீ வர மாதிரி நீ செய்யணும், நீ போய் இதை செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது சைக்கி அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால எல்லாரும் அவளை பார்க்குறாங்களே தவிர, ஆனால் யாருமே அவளை திருமணம் கேட்டு வரவே இல்லை. அவளுக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கணவர்கள் அமைஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் எல்லாருமே சைக்கியை பார்க்குறது, அவங்க அழகு ரசிக்கிறது இதோடய நிறுத்திக்கிறாங்க. அதனால் ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆரக்கிள் ஆஃப் அப்பல்லோ எப்படின்னா, அது உண்மையை சொல்லும், எதிர்காலத்தில் நடக்கிறதுன்னு சொல்லிவிடும், எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். அதனால் அங்கே போய் என் பொண்ணுடைய நிலைமை என்ன, அவளுக்கு திருமணம் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆரக்கிள் ஆஃப் அப்பல்லோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு திருமணம் பண்ணிப்பா, ஆனால் ஒரு மானிட பிறவியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவள் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஃபியர்ஸாக, பார்பேரிக்காக, ஸ்னேக் லைக்காக இருக்கிற ஒரு மான்ஸ்டரை தான் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த ராஜாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. என்னது இப்படியா, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் அவளோட விதி. அதனால் நீ என்ன பண்ணுன்னா, உன் பொண்ணை எடுத்துன்னு போய் இந்த மலை உச்சியில் அவளை விட்டுட்டு வந்துடு, அவளுடைய மணமகன் அவனே அவளை அழைச்சின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அது அப்புறம் வேறு வழி இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஊர்வலமாக அந்த சைக்கியை அழைச்சிங்கன்னு மலை உச்சிக்கு போகிறாங்க. அந்த ஊரே போகுது, ஆனால் எல்லாரும் அழுதுகிட்டே போகிறாங்க. அது ஒரு ஊர்வலம் மாதிரி தான் இருக்கே தவிர கல்யாண ஊர்வலம் மாதிரியே இல்லை. ஆனால் சைக்கி ரொம்ப தைரியமாக இருக்கா, சொல்கிறேன் இதுதான் என் விதினா நான் அதை ஏற்றுக்கிறேன், ஏன்னா இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த வரோன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போகிறாள். இப்போ அவளை மலை உச்சியில் கீழே வந்துடுறாங்க. தனியாக இருக்கிற சைக்கி அழுகுறா, அவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ தான் வெஸ்ட் விண்டான சைஃபர் அப்படியே அவளை தூக்கின்னு போய் ஒரு மெடோவில் அவளை உட்கார வச்சுட்டு போயிடுது. அங்கேயே அவள் தனியாக தான் இருக்கா, அப்படியே தூங்கிடுறான். தூங்கி எழுந்து பார்த்தா அப்படியே அவளை சுற்றி ஒரு அழகான காடு, அப்படியே அங்கே ஒரு ஆறு வேற ஓடினே இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனை கதவு திறந்திருக்கு, உள்ளே வேறு யாருமே இல்லை. உள்ளே போய் பார்த்தா அப்படியே தங்கத்துலேயும் வெள்ளிலையுமே சுவரெலாம் கட்டியிருக்காங்க. தரையெல்லாம் நகைங்களெல்லாம் கல்லுங்களெல்லாம் பதிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு அரண்மனை. இது மாதிரி ஒரு அரண்மனையை கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் இப்போ அந்த அரண்மனை எதிர்க்கே இருக்குது. அப்போ ஒரு குரல் கேட்குது, பெண்ணே இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு. அப்புறம் சைக்கி அங்கே போகிறா.
கண்ணுக்கே தெரியாமல் வேலையாட்கள் அவளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அவளுக்கு வந்து ஒரு நல்ல குளியல் நடக்குது, அவளுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் இருக்குது, இசை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் யாரையும் அவளால் பார்க்கவே முடியல, அந்த மியூசிஷியன்ஸை பார்க்க முடியல, அவளுக்கு வேலை செய்கிற வேலையாட்களை பார்க்க முடியல. ஆனால் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ராத்திரியில் அவளுடைய கணவர் வராரு. ஆனால் காலையில் விடியறதுக்கு முன்னாடியே போயிடுறாரு. ஆனால் வந்து சைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா அவளுக்கு வேலை செய்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. அவள் கணவரும் ராத்திரி வந்து அவகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார். ஆனால் என்னென்னா யாரையும் அவளால் பார்க்க முடியல. ஒரு நாள் ராத்திரி வந்து அவள் கணவர் வந்து சொல்கிறாரு, சைக்கி நீ வந்து உன்னோட சகோதரிகளை மாத்திரம் பார்க்கவே கூடாது. ஏன்னா உன் சகோதரிகளை நீ பார்த்தீன்னா அது வந்து பெரிய அழிவில் நம்மளை போய் விட்டுடும் அப்படின்னு. ஆனால் சைக்கி பகல் முழுக்க வந்து எவ்வளோ தான் வேலையாட்கள் இருந்தாலும் தனியாகவே இருக்கா இல்லையா. அதனால் அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அவள் கணவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறா, என்னுடைய சகோதரிகளை வந்து என்னை பார்க்கவே, நான் ஒரே ஒரு நாள் வந்து அவங்க என்னை பார்க்கட்டும், நான் சந்தோஷமாக இருக்கேன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு. சரி, ஆனால் உன் சகோதரிகள் வந்தால் என்னை பற்றி எதாவது கேட்பாங்க, நான் எப்படி இருக்கேன்லாம் கேட்பாங்க. நீ அது எதுவுமே அவங்கக்கிட்ட வந்து நீ வந்து என்னை பற்றி சொல்லக்கூடாதுன்னு அவள் வந்து சொல்கிறா, சரி சரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கீங்க, எனக்கும் வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இல்லைன்னா நான் இறந்தே போயிடுவேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை பற்றி எதாவது சொல்லுவேன் அவங்கக்கிட்டன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டோடனே இந்த செய்தியை வந்து வெஸ்ட்வின் சைஃபர் போய் அவங்களோட சகோதரிகளை சொல்லிவிட்டு அவங்கள வந்து திருப்பி அவங்கள தூக்கின்னு வந்து அந்த மெடோவில் போட்டுறாரு. அந்த அரண்மனைக்கு முன்னால் சைக்கி அவங்கள பார்த்தோன்னே சந்தோஷமாக அவங்கள கூப்பிட்றாங்க. எடுத்துன்னு போய் அரண்மனையை சுற்றி காட்டுறாங்க. அவங்களுக்கு அருமையான சாப்பாடெலாம் போடுறாங்க. ஏற்கனவே அவர் கணவர் சொன்ன மாதிரியே அவங்க சகோதரிகள் வந்து அவர் கணவரை பற்றி கேட்கும்போது சைக்கி என்ன சொல்லிடுறான்னா, என் கணவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு யூத்து, ஆனால் அவர் வந்து பெரும்பாலான நேரம் வந்து வேட்டையில் தான் ஒரு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போகும்போது அவங்களுக்கு நிறைய நகையெல்லாம் வந்து கிஃப்டாக கொடுத்து அனுப்புகிறாங்க. திரும்பி சைஃபர் அதாவது வெஸ்டர்ன் வந்து அவங்கள தூக்கின்னு போய் அவங்க வீட்டில் வச்சுடுது. இப்போது சைக்கி இவ்வளோ நல்ல வாழ்க்கையை வாழறதை பார்த்தோன்னே அவங்களுடைய சகோதரிகளுக்கெல்லாம் அவள் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்குது. இப்போ திரும்பவும் சைக்கியோட கணவர் வந்து சொல்கிறாரு, போதும், இதுக்கு மேலே உன்னுடைய சகோதரிகளை இங்கே கூப்பிடாத. ஏன்னா அவங்க வந்து நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ எப்போ என்னை வந்து முதல் முறையாக பார்க்குறியோ அதுதான் நீ என்னை பார்க்குற கடைசி முறையாகவும் இருக்கும். என்னை ஒரு முறை நீ பார்த்துட்டுனா திரும்பி என்னை பார்க்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே அவள் சொல்லிடுறா, இல்லை இல்லை, நான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் கணவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ நாள், அதாவது நீ என்னை பார்க்காமலே இருக்கிற வரைக்கும் உனக்கும் அது நல்லது தான், இப்போ பிறக்க போகிற நம்ம குழந்தைக்கும் அது நல்லது தான் சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு போது அவளுக்கு வந்து தன்னோட சகோதரிகளை பார்த்து இந்த செய்தியை சொல்லணும்னு ரொம்ப ஆசையாயிடுது. அதனால் அவள் திரும்பி வந்து கெஞ்சி கேட்குறா, இந்த ஒரு நல்ல செய்தியை மட்டும் நான் என் சகோதரிகளை சொல்லிடுறேன், தயவுசெய்து வந்து நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு. சரி, ஆனால் ஒரு முறை தான் ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க என்னை பற்றி என்ன கேட்டாலும் இல்லை நான் எப்படி இருப்பேன்னு கேட்டாலும் நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு அவள் சரி சரின்னு சொல்லிடுறான். இந்த வாட்டி திரும்பி அவங்க சகோதரிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல குளியல், நல்ல சாப்பாடு, இசை எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த வேலையாட்கள் தான் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க சகோதரிகளுக்கு ரொம்ப பொறாமையாயிட்டு, அவங்க இவ்வளோ வந்து உன்னோட கணவர் உனக்கு செய்கிறாரா, அவர் எப்படி இருப்பார், என்ன ஏதுன்னெலாம் கேட்கும் போது இந்த வாட்டி சைக்கி என்ன சொல்கிறான்னா, அவர் வந்து ரொம்ப மரியாதையான ஒரு நடுத்தர வயது மனிதர், அவர் நிறையா வந்து பயணத்திலே இருப்பார்னும் போது அவங்க அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. திரும்பி இந்த வாட்டி போகும்போது அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறான். இப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்களோட சகோதரிகளுக்கு பொறாமை தாங்கவே முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கூட பிறந்த இன்னொருத்துக்கு இவ்வளோ பெரிய வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு 3வது வாட்டி அவங்க சைக்கியை பார்க்க வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு எப்படிப்பட்ட கணவர் வருவாருன்னு அப்பா போய் கேட்டார். அப்போ வந்து அந்த ஆரக்கல் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏன்னா அங்கே பொய்யே சொல்ல முடியாது, ஆரக்கலால் உண்மையை மட்டும் தான் சொல்லும், ஒரு மான்ஸ்டர்ஸ் டிராகன் தான் உனக்கு கணவராக வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மான்ஸ்டர்னால் என்னென்னா, இப்போ உனக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் அது காத்துன்னு அந்த அரக்கன். அதுக்கப்புறம் உனக்கு குழந்த பிறந்த உடனே உன்னையும் இந்த குழந்தைய வந்து அது சாப்பிட்டுடும், அவ்வளோதான் நீ அப்படின்ன உடனே அவங்க சைக்கி வந்து ரொம்ப பயந்துடுறா. என்ன அப்படியா அப்படின்னு. ஆமாம், அது வரைக்கும் அது உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதை நம்பி நீ ஏமாந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அப்போது வந்து அவங்க சகோதரி சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, நாங்கள் சொல்கிறத சரியா இல்லையான்னு நீ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விளக்க வச்சுக்கோ, கத்தியோ வச்சுக்கோ. ராத்திரி உன் கணவர் வராரு இல்லையா, தூங்கின்னு இருக்கும்போது அவர் நல்லா தூங்கிட்ட அப்புறம் அந்த விளக்கு ஏற்றி அந்த வெளிச்சத்தில் அவர் பாரு. அந்த வெளிச்சத்தில் அவரை பார்க்கும்போது அது ஒரு அரக்கன் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே கத்தியால் தலையை வெட்டிடு அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சைக்கி வந்து அவங்க சகோதரியெல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க பெரிய மன உளைச்சலுக்கு ஆயிடுறாங்க. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவள் கணவனோட. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை பார்த்தீன்னா அதுதான் நீ என்னை பார்க்குற கடைசி தடவை, அதுக்கப்புறம் உனக்கு என்னை பார்க்குற வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து அக்காங்க சொன்னது கரெக்ட் தான், அந்த அரக்கன் வந்து நம்மளையும் நம்ம குழந்தையும் சாப்பிட்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் காப்பாற்றி ஆகணுமே, அந்த தாய் பாசத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு விளக்கும் ஒரு கத்தியும் எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க அக்காங்க சொன்ன மாதிரியே. அன்றைக்கி ராத்திரி கணவர் நல்லா தூங்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே சைக்கி போய் விளக்கை ஏற்றிட்டு கத்தியை வந்து குத்துறதுக்கு தயாரான நிலைமையில் அந்த விளக்கு வெளிச்சத்தில் கணவரை பார்க்குறாங்க. கணவராக படுத்துட்டு இருக்கிறது யாருன்னா கியூப்பிடே. அவ்வளோ அழகாக அப்படியே பிளாண்ட் ஹேரோட, பால் மாதிரி வெள்ளைத்தோல், அந்த விங்ஸு எல்லாம் வச்சுட்டு அவ்வளோ அழகு, உலகத்திலே பேரழகுன்னு சொன்னால் அந்த தான். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த காதல் வந்து மிகுதியால் அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்காக இறங்குறாங்க. ஆனால் அப்போ என்ன ஆகிடுதுன்னா விளக்குலேருந்து எண்ணெய் வந்து கியூப்பிடோட தோளில் பட்டுடுது. உடனே கியூப்பிட் வந்து எழுந்துட்டு தன் மனைவி தன்னை பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு பறந்து போக பார்க்குறாரு. ஆனால் சைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட காலை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களால ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியல. கை வந்து அப்படியே வழுக்கி அவங்க திரும்பி பூமியிலே விழுந்துடுறாங்க. கியூப்பிட் வந்து அவங்கள திட்டுறாங்க, நீ என்னை ஏமாற்றிட்ட, நான் சொன்ன பேச்சை வந்து நீ மீறிட்ட, நான் வந்து எங்கள் அம்மா வீனஸை கூட எதிர்த்து தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ வந்து கையில் கத்தியோடு என்னை கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்க. அப்போ வந்து நான் வந்து உன்னை நம்பி நான் உன்னை வந்து எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தேன், நான் மேலே எவ்வளோ காதலில் இருந்தேன், ஆனால் நீ வந்து என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லும் போது சைக்கிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவரை வந்து நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி இனிமேல் வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு போய் ஆறில் குதிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஆறு வந்து இது கியூப்பிடோட மனைவின்னு தெரியும் இல்லையா, அதனால் அப்படியே அவங்கள கொண்டு வந்து கரையில் போட்டுடுது. அப்போ பேன் இது வந்து காட் ஆஃப் வைல்ட் திங்ஸு அவர் வந்துட்டு சைக்கி கிட்ட பேசுகிறாரு, நீ கவலைப்படாத, கியூப்பிட் வந்து உன் மேலே ரொம்ப காதலில் இருக்கார், அதனால் நீ போய் திரும்பி அவர்கிட்ட பேசி ஒன்றா சேரப்பாரு அப்படின்னோடனே சைக்கி என்ன பண்ணுறா, வந்து அவங்க சகோதரிகளை பார்த்துட்டு பெரிய சகோதரியை பார்த்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி வந்து நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சேன், நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி செஞ்சேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கியூப்பிட் தான் என்னோடய கணவர்னு, நான் அவரை ஏமாத்திட்டேன்றதுனால, அவர் சொல்கிற பேச்சை மீறிட்டேன்றதுனால அவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு உடனே இந்த சகோதரி நினைக்கிறா, ஐயோ கியூப்பிடா இவங்களுடைய கணவர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நானே அவரை கல்யாணம் பண்ணியிருப்பேனேன்னு சொல்லிட்டு ஒரு மலையோட மேலே போயிட்டு அவங்க வந்து கியூப்பிடை வந்து கெஞ்சுறாங்க, நீ வந்து என்ன மனைவியாக எடுத்துக்கோ, நான் வந்து சைக்கியோட சகோதரி தான் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து குதிச்சா கியூப்பிட் வந்து தாங்கி எடுத்துன்னு போயிடும் நினச்சிட்டு குதிக்கிறாங்க. ஏன்னா சாதாரணமாக வந்து சைஃபர் அந்த வெஸ்ட் விண்ட் வந்து அவங்கள எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அரண்மனைக்கு எப்படி போகணும்னு தெரியாது, அவங்க அந்த மலையில் இருக்கும் போது வெஸ்ட் விண்ட் தான் வந்து அவங்கள தூக்கின்னு போய் அந்த அரண்மனைக்கு முன்னாடி விடும். அதனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த அரண்மனை தான் கியூப்பிடோட அரண்மனை, இந்த வெஸ்ட் விண்ட் வந்து நம்மளை அழைச்சின்னு போய் அந்த அரண்மனையில் விட்டுட்டோம், நம்ம அங்கே வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து தப்பு செஞ்சவங்கன்றதுனால வெஸ்ட் விண்ட் வந்து அவங்கள பிடிக்காதனால அவங்க மலை உச்சிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சைக்கி அவங்களோட 2வது சிஸ்டர் கையில் போய் அதே இதை சொல்கிறாங்க, உங்களால் என் கணவர் பிரிஞ்சுட்டானுன்னு. அவங்களும் வந்து இதே ஆசையில் வந்துட்டு அவங்களும் வந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இங்கே கியூப்பிடும் வந்து எப்படின்னா அவரால் வந்து சைக்கியை மறக்கவே முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப அன்பாக இருக்கார் அவர் மனைவி மேலே. அதனால் அவங்க அம்மா கிட்ட வந்து போகிறாரு. அவங்க அம்மா விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, நான் யாரை வந்து விரோதின்னு நினைக்கிறேனோ அந்த பொண்ணை நீ போய் திருமணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்து மக்கள் வந்து மன்னிக்கிறதுக்கே அவங்களுக்கு மனசு வரல.
இங்கே சைக்கி வந்து அங்கே இங்கெல்லாம் போய் 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 அப்படியே வந்து டயர்டாகி அவங்க வந்து டெம்பிள் ஆஃப் செரஸ்க்கு வராங்க. வந்துட்டு செரஸ்க்கு வந்து காணிக்க கொடுக்க வராங்க. ஆனால் செரஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை இல்லை, வீனஸ் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதனால் நீ கொடுக்குற எந்த காணிக்கையும் நான் ஏற்றுக்கவே முடியாது, நான் ஏற்றுக்கிட்டேன்னா வீனஸ்க்கு என் மேலே கோவம் வந்துடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டெம்பிள் ஆஃப் ஜூனோ, இவங்க வந்து கடவுளுங்களுக்கெல்லாம் ராணி, அங்கே போய் அந்த கடல் கீழே வந்து கெஞ்சுறாங்க. ஏன்னா அவங்க தான் காடஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் சைல்ட் பர்த்துக்கு. ஆனால் ஜூனும் சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை, நான் வீனஸ் எல்லாம் எதிர்க்க முடியாது, அதனால் நான் உனக்கு எதுவும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வீனஸ்கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போது வந்து வீனஸ்க்கு ஒரே சந்தோஷம். அவங்கன்னா அவங்களால வந்து இவ்வளோ மன்னிக்கவே முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேலையாட்களான மெலன்கலி அண்ட் சாரோவை கூப்பிட்டு, சைக்கியை நீங்கள் நல்லா கொடுமைப்படுத்தணும், அவள் ட்ரெஸ்ஸை வந்து கிழிங்க, அவள் தலைமுடியை பிடிச்சி இழுங்க, நல்லா போட்டு அவளை அடிங்க அப்படின்றாங்க. ஆனாலும் வந்து சைக்கி எல்லாத்தையும் தாங்கி இருந்ததுனால, சரி நீ வந்து என் மேலே வந்து உண்மையிலே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் சொல்லிவிட்டு, எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. என்னென்னா கசகசா, பருப்பு, அதுக்கப்புறம் சிறுதானியம், இதெல்லாம் கலந்த ஒரு பெரிய குவியல் இருக்குது. இந்த குவியலில் இருக்கிற எல்லாத்தையும் தனித்தனியாக நீ பிரிக்கணும் அப்படின்றாங்க. சைக்கிக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. கசகசா எவ்வளோ சின்னதாக இருக்கும், பருப்பு எவ்வளோ குட்டியாக இருக்கும், சிறுதானியம்லாம் அப்படியே கடுகு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், பெரிய மலை, இவ்வளோத்தையும் பிரிக்கணுன்னா எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு எறும்பு அங்கே வருது. அங்கே பார்த்துட்டுச்சு, இந்த பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக இருக்காளே, இவ்வளோ கஷ்டப்படுறாளே, வயிற்றில் வேற குழந்தை இருக்குன்னு உடனே அந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா அதோடைய படையை கூப்பிடுது. அவங்கெல்லாம் வந்து கிடுகிடுன்னு கொஞ்சம் எறும்புங்கள்லாம் கசகசாவை எடுத்து ஒரு தனியாக வைக்கிறாங்க, சிலது பருப்பு எடுத்து வைக்கிறாங்க, மற்றதெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த சிறுதானியத்தெல்லாம் பிரித்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாமே பிரிஞ்சிடுது. இவ போய் வீனஸ் கீழே சொல்கிறா, நான் முடிச்சிட்டேன்ற. இதை பார்த்த உடனே வீனஸ்க்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன்னா யாரும் இவளுக்கு உதவி இருக்காங்கன்றது தெரிஞ்சிடுது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி அங்கே இருக்கிற அந்த தேவலோக ஷீப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட உடம்புல இருக்கிற ஃப்ரீஸ் எல்லாம் கோல்டாக இருக்கும், எனக்கு அந்த கோல்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வா, எனக்கு வந்து கை முழுக்க அது வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷீப்பெல்லாம் பார்த்தா அப்படியே பயமுத்துற மாதிரி இருக்குது. அதனால் சைக்கி முடிவு பண்ணிடுறாங்க, இல்லை இனிமேலுக்கு வாழ்ந்து பிரோஜனம் இல்லை, நம்ம போய் திரும்பி ஆற்றுலேயே உச்சி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற ரீட்ஸ் எல்லாம் சொல்லுது, கவலைப்படாத, அந்த ஷீப்பெல்லாம் இங்கே தானே மேய வரும், அப்போ அதுங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து ஃப்ளீஸ் எல்லாம் எங்கள் செடியிலலாம் வந்து மாட்டின்னு இருக்கோம், நான் அதெல்லாம் எடுத்து தரேன், அதில் இருக்கிற கோல்டை நீ எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நிறைய கை முழுக்க தங்கத்தை எடுத்துன்னு போய் வீனஸ் கையில் கொடுக்குறா. ஆனால் இப்போது வீனஸ்க்கு ஒரு திருப்தியே இல்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிளிஃபில் வந்து ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங் இருக்குது, அதுலேருந்து எனக்கு ஒரு ஜார் முழுக்க தூக்கு முழுக்க தண்ணி எடுத்துன்னு வா அப்படின்றா. ஆனால் அங்கே என்ன ஆகிடுதுன்னா, அது ஏறுறதே கஷ்டம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நிறைய பாம்புங்களும் இருக்குது. இப்போ இவ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜூபிட்டரோட ஈகர் வந்து சரி அந்த ஜக்கை எங்கள் கீழே கொடுன்னு சொல்லிட்டு அது மேலே பறந்து போய் அந்த ஸ்ப்ரிங்லேருந்து அந்த ஊற்றுலேருந்து அந்த ஜக்கு முழுக்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவட்ட தருது. இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீனஸ் கையில் கொடுத்த உடனே சரி இவளுக்கு இன்னும் வந்து பயங்கரமான ஒரு டாஸ்க்கை தரணும்னு சொல்லிட்டு, நீ கீழ் உலகத்துக்கு போ, அங்கே ஹேட்ஸுன்ற அண்டர் வேர்ல்டு கடவுள் இருக்கார் இல்லையா, அவரோட மனைவி ப்ராசர்பினா அவங்கக்கிட்ட வந்து ஒரு பியூட்டி ஆயின்மெண்ட் இருக்குது, அதை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சைக்கிக்கு புரிஞ்சிடுது. இப்போ அண்டர் வேர்ல்டு போனோன்னா ஒரு செத்தாக தான் நாங்கள் போக முடியும், சரி மலைக்கு மேலே போய் அங்கேருந்து ஒரு டவருக்கு மேலே போய் அங்கேருந்து கீழே குச்சி இறந்துட்டா நம்ம அண்டர் வேர்ல்டு போகலாம், போயிட்டப்புறம் நம்ம வந்து அங்கே வந்து இந்த வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின் போது அந்த டவர் சொல்லுது, வேண்டாம் நீ அதுக்காக இறந்து அங்கே போகணுன்னு அவசியமே இல்லை, நான் வந்து அண்டர் வேர்ல்டுக்கு போகிற அந்த நுழைவு பாதையை உனக்கு காட்டுறேன், நீ அது வழியாக போ. ஆனால் போகும்போது 2 பார்லி கேக்கு அதை வந்து நல்லா ஒயினில் பேக் பண்ணி எடுத்துன்னு போ, அதே மாதிரி 2 காயின்ஸ் எடுத்துன்னு போ. ஒரு காயினை செரான், அந்த செரான் தான் ஒரு படகு மாதிரி துடுப்பு போட்டு எடுத்துன்னு போய் ரிவர் ஆஃப் டெத்தை க்ராஸ் பண்ணி ஒன்று எடுத்துன்னு போய் அங்கே விடும். அங்கே வந்து ஒரு 3 தலை இருக்கிற ஒரு நாய் இருக்கும், அதுதான் வந்து அந்த கேட்டை பாதுகாத்துன்னு இருக்கும். அந்த கேட்டு வந்து நீ அந்த கேக்கை கொடுக்கணும், கேக்கை கொடுத்தா சாப்பிடும். ஏன்னா வந்து சாதாரண பிரெட்டெல்லாம் கொடுத்தா அது சாப்பிடாது. அதே மாதிரி நீ போய் அந்த ஆயின்மெண்ட்டை வாங்கிட்டு வந்துடு,
திருப்பி வரும்போது அது திரும்பி கேட்டை திறந்து ஒன்று வெளில ஓடணும் இல்லையா, அதனால் இன்னொரு கேக்கை கொடு. அதே மாதிரி சரவண் கையில் 2வது காயினை கொடுத்து திருப்பி இந்த உலகத்துக்கு வந்துடு. அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலையும் அந்த பாக்ஸை திறந்து பார்க்காத, ப்ராசிபரனா கொடுக்குற பாக்ஸை திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சகவும் ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி செய்கிறாங்க. திருப்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுது. இப்போ வீணஸ் சொன்னாங்க இல்லையா, அவங்க கொடுக்குறது ஒரு பியூட்டி ஆயின்மெண்ட்டுன்னு. அப்போ போய் பியூட்டி ஆயின்மெண்ட்டை நம்மளும் தடவைனா அழகாக இருப்போம்ல, அப்போ நம்ம கணவர் இன்னும் நம்ம மேலே ஆசையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பாக்ஸை திறக்கிறாங்க. அந்த பாக்ஸை திறந்த உடனே அவங்க அது உள்ளே இருக்கிற அந்த வாயு மாதிரி அவங்கள ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுது. அவங்க அப்படியே தரையில் இறந்த மாதிரி விழுந்துடுறாங்க. அதே சமயத்தில் இங்கே கியூபர்டுக்கு சைக்கியை பிரிஞ்சு ரொம்ப கவலையில் இருக்கார். அப்படியே சரி நம்ம எப்படியாவது அவளை தேடி பார்த்துட்டு அவருக்கு மன்னிக்கணுன்ற எண்ணம் வந்துடுது. ஏன்னா அவர் மனைவி அப்பாவின்றது மட்டும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால் தேடி வரும்போது அவள் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவளை எடுத்து அவள் கண்ணிலேருந்து அந்த டெத் லைக் ஸ்லீப்பை தொடச்சி எடுத்து திருப்பி அந்த பாக்ஸ்லேயே போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆரோவை வச்சு அவளை தொடுறாரு. அவர் சொல்கிறாரு, பாரு இந்த மாதிரி நீ செஞ்சதெல்லாம் ஒரு ஆர்வத்தினால தான் செஞ்சேன்னு தெரியும். ஆனால் இப்போ இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சி பாருன்னு உடனே சைக்கியும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் சைக்கிக்கு அந்த ப்ராஸ்பரா கிஃப்ட்டை வீனஸ் கையில் கொடுத்துட்றா. இப்போ கியூபர்ட் என்ன பண்ணுறாருன்னா ஜூபிட்டர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு. ஜூபிட்டர் சரி சரி நான் உங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு மர்க்கரி அவர் தான் மெசஞ்சர், அவர்கிட்ட சொல்கிறாரு எல்லா கடவுளையும் அசம்பிளிக்கு கூப்பிடுன்னு. இப்போ ஜூபிட்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி கியூபிட்டை சைக்கியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கியூபிட் தேவலோகத்தை சேர்ந்தவர், சைக்கியை மானிட உலகத்தை சேர்ந்தவங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் அவங்க திருமணம் பண்ண முடியும். அதனால் எல்லார் முன்னாடியும் அவர் சைக்கியை அழைச்சின்னு அவங்கள அம்ப்ரோஸாலேருந்து ஒரு கப் எடுத்து அவரை குடிக்க சொல்கிறாங்க. அது ஒரு தேவாமிரதம். அதை குடித்தா நம்மளும் தேவராயிடலாம். அதனால் சைக்கி அதை குடிச்சிட்டு இப்போ அவளும் தேவலோகம் அங்கேயாயிடுறான். இப்போ ஜூபிட்டர் சொல்கிறாரு, கியூபர்ட் மேற்கு உன்னை விட்டு போவே மாட்டார், இந்த திருமணம் என்னன்னைக்கும் நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த கல்யாணத்தில் ஒரு பயங்கர விருந்து நடக்குது. பச்சூஸ் எல்லாருக்குமே வைன் சர்வ் பண்ணுறாரு. அப்போலோ லயர் வாசிக்கிறாரு. மியூசிஸ் எல்லாம் சூப்பராக பாடுறாங்க. வீனஸே சந்தோஷத்தில் நடனம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க மகனுக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கு, அதுவும் ஒரு தேவலோக மங்கையோடு நடந்திருக்குன்னு போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கியூபர்டுக்கும் சைக்கிக்கும் ஒரு மகள் பிறக்கிறாங்க. அவள் பிறந்தது சந்தோஷமான நேரன்றதுனால அவளுக்கு ப்ளஷர் அப்படின்ற பேரை கொடுக்குறாங்க. இதோடு இந்த கதை முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே தர கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.